கிரெடிட் கார்டை வச்சு பணத்தை சேமிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? கிரெடிட் கார்டை பற்றி பலருக்கும் தெரியாத சீக்ரெட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டுனா என்ன அப்படிங்கிறத பேசிக்காக பார்த்தலாம். கிரெடிட் கார்டுங்கிறது கடன் அட்டை. பேங்க் நமக்கு கடன் கொடுக்குறாங்க, அந்த கடனை நம்ம திருப்பி அடைக்கிறோம். இதில் பெஸ்ட் திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 நாளுக்கு நமக்கு வட்டி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பில்லிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு பில் ஜென்ரேட் ஆன டேட்லேருந்து அடுத்த பில் ஜென்ரேட் ஆகிற டேட்டுக்குள்ளே நடுவில் நீங்கள் யூஸ் பண்ண பொருட்களுக்கான காசை கரெக்டான பேமெண்ட் டேட்டில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டோட பில்லிங் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தலாம். ஒருத்தரோட கிரெடிட் கார்டோட பில்லிங் டேட் 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு நடுவில் யூஸ் பண்ணுற 30 நாளுக்கான பில்லு அடுத்த மாதம் 1ஆம் தேதி பில்லில் ஜென்ரேட் ஆகும். அதை அவங்க 15 நாளுக்குள்ளே அந்த பேமெண்ட்டை பே பண்ணணும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஒருத்தர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி பில் ஜென்ரேட் ஆகும். அவர் பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த பில்லை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி யூஸ் பண்ண பொருளுக்கான பில்லை நீங்கள் பிப்ரவரி 15ஆம் தேதி தான் பே பண்ண போகிறீங்க. கிட்டத்தட்ட நடுவில் 45 நாள் நீங்கள் எந்த ஒரு வட்டியுமே இல்லாமல் நீங்கள் அதுக்கான பில்லை நீங்கள் பே பண்ண முடியும். இப்போ கிரெடிட் கார்டில் இருக்க சீக்ரெட்லாம் பார்த்தலாம். கிரெடிட் கார்டை பொறுத்த வரையும் நிறைய கிரெடிட் கார்டு இருக்குது. அதில் நம்ம எந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற பலன்களை நம்ம ஈஸியாக அடைய முடியும். ஆக்சுவலாக நான் எப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய கடன் இருந்தது. அந்த கடன் அடைக்கிறதுக்காக லோனுக்கு நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் பேங்க் லோன் எதுவுமே கிடைக்கல. அதுக்காக எனக்கு சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நான் முதல்ல கிரெடிட் கார்டே வாங்கினேன். இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா யூஎன்ஐன்னு ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணேன். அந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் 2% உங்களுக்கு கேஷ்பேக்காக கொடுத்துருவாங்க. வண்டிக்கு நான் பெட்ரோல் ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை நான் கிராசரிஸ் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் எனக்கு 2% எனக்கு கேஷ்பேக்காக கிடைச்சிரும். இது எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது. அதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஆக்சிஸோட கிரெடிட் கார்டை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் ஏர்டெல் சம்மந்தமான எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெலாம் உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீட்டுக்கு வைஃபை ஏர்டெல் வைஃபை தான் யூஸ் பண்ணுறேன். ஏர்டெல் டிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா சிம்மே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் சிம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு மந்த்லி கண்டிப்பாக வைஃபையோட பில் நான் பே பண்ணி ஆகணும். ஏர்டெல் டிஷ்ஷோட பில் பே பண்ணி ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஏர்டெல் சிம் இருக்குது. அதில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு சிம்முக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். எப்படியா இருந்தாலும் நான் அதை பே பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏர்டெல் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு மூலமாக நான் பே பண்ணேன்னா ஒரு பில்லுக்கு எனக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நான் பில் பே பண்ணுறேன்னா எனக்கு 250 ரூபா டிஸ்கவுண்டாகவே இந்த கிரெடிட் கார்டு மூலமாக எனக்கு கிடைச்சிரும். அடுத்து நான் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசியோட அமேசான் கார்டை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த அமேசானில் வாங்குற எல்லா பொருட்களுமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் அமேசானில் பெருசாக பொருட்கள் நிறைய வாங்க மாட்டேன். ஆனால் நான் வாங்கும்போது எனக்கு ஃப்ளாட்டாக 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தீபாவளி, பொங்கல் இது மாதிரி நாட்களில் நம்ம இந்த கார்டை யூஸ் பண்ணும்போது கூடுதல் கேஷ்பேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்து நான் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோட கார்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கார்டில் பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அது மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்மில் நம்ம அஜியோ இது மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்ம பொருட்களை வாங்கும்போது நமக்கு ஃப்ளாட்டாக 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை நான் எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆனால் அமேசானில் நம்ம வவுச்சராக நம்ம இது வாங்க முடியும். ஒரு 5000 ரூபாய்க்கு நான் மந்த்லி வவுச்சர் வாங்கிடுவேன். அந்த அமேசான் வவுச்சரை நான் அமேசான் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு அது மூலமாக நான் சிலிண்டர் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட் பில் பே பண்ணுறது இந்த மாதிரி இது எல்லாமே நான் அந்த வவுச்சர் மூலமாக பண்ணுவேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வவுச்சர் வாங்கினது மூலமாக எனக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அதாவது நான் 5000 ரூபாய்க்கு வவுச்சர் வாங்கியிருக்கேன்னா எனக்கு 500 ரூபா ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் கிடைச்சிருது. அதை நான் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் நான் அது சிலிண்டர் வாங்குறதுக்கோ இல்லை இபி பே பண்ணுறதுக்கோ நான் அந்த கார்டை அதை நான் பே பண்ணேன். இதனால் மூலமாக எனக்கு சிலிண்டரு, கரண்ட் பில் எல்லாமே 10% டிஸ்கவுண்ட்டில் நான் பே பண்ண மாதிரி எனக்கு கணக்காகுது. இப்படி தான் நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே போல் ஒவ்வொரு கிரெடிட் கார்டுகளுக்கும் தனித்தனமான இது இருக்குது. அது மாதிரி எந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம சூஸ் ஆகும், நம்ம எது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது சூட் ஆகிற மாதிரி ஒரு கிரெடிட் கார்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறது மூலமாக நிறைய மணியை நம்மளால் சேவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்ற யோசனையில் இருக்கீங்கன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு ஐடியா என்னென்னா, நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதாவது சிலருக்குலாம் என் கையில் காசு இருந்தாவே நான் செலவு பண்ணுவேன், நிறைய கடன் வாங்குவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த கார்டை யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி அதில் ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. கந்து வட்டியை விட கொடுமையான வட்டி தான் கிரெடிட் கார்டு வட்டி. அதனால் நீங்கள் கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேன், நான் கண்ட மாதிரி தேய்ப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கவங்களா இருந்தால்
செஞ்சு கிரெடிட் கார்டு பக்கமே போகாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நீங்கள் வந்து நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி பேசிக்கான கார்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி மந்த்லி பில்லிங் எப்படி வந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் அதிகமாக எதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மந்த்லி வந்து பணத்தை வந்து சேகரிக்க முடியும். இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில சீக்ரெட்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு வாங்கலான்னு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.